எனக்கு வணக்கம்ங்கோ. நான் தான் உங்கள் எம்பி விவசாயி. எனக்கு இன்றைக்கி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளைக்கோழி விசஸ் நாட்டுக்கோழிங்க. ஆமாங்க. இதில் எது லாபம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ பார்த்து போடலாமுங்க. நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்குங்க குறைஞ்சது 6 மாதம்னாச்சும் வளர்த்தணுங்க. வளர்த்துனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு 2 to 2.5 கிலோ 3 கிலோ கிட்ட வருங்க. ஆனால் வெள்ளைக்கோழி அப்படி இல்லைங்க. குறைஞ்ச 65 நாள்லேயே வெளியே கொடுத்துடலாமுங்க. லாபம்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளைக்கோழிக்கு பார்த்துட்டிங்கன்னா கிலோவில் 5 ரூபாலேருந்து 8 ரூபா வரைக்கும் பிடிக்கிறாமுங்க. ஆனால் நாட்டுக்கோழி அப்படி இல்லைங்க. நாட்டுக்கோழி கிலோ பார்த்திங்கன்னா குறைஞ்சது 650 ரூபாலேருந்து 700 வரைக்கும் கிலோ பிடிக்கிறாங்க. அது உள்ளுக்காட்டுக்குள்ளிங்க. வெளியே பார்த்திங்கன்னா கிலோ 800 900 விற்கிறாங்க கறி கடையிலிங்க. வெள்ளைக்கோழின்னு பார்த்துட்டிங்கன்னா பண்ணைக்கோழி தானுங்க. எங்கள் சைடெல்லாம் நாங்கள் வெள்ளைக்கோழின்னு சொல்லுவோங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா வெள்ளைக்கோழி குறைஞ்சது 1000லேருந்து ஒரு 1500 வரைக்கும் விடலாமுங்க. ஆனால் நாட்டுக்கோழி அவ்வளோ வனத்தை ஒட்டுக்கா ஒரே நேரத்தில் வளர்த்த முடியாதுங்க. அடுத்தது தீவன முறைக்கு வரலாமுங்க. வெள்ளைக்கோழி